நமஸ்காரம். ஜடாவின் கதை. நரகத்தில் துன்புறும் ஆன்மாக்களுக்கு மோட்சம். ஒரு காலத்தில் ஜனஸ்தான் என்னும் நகரத்தில் ஜடன் என்றொரு பிராமணன் வாழ்ந்து வந்தான். தன் பிராமண குலத்திற்குரிய வேத கடமைகளை கைவிட்டு வாணிப வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான். நாளடைவில் அவன் அறநெறியை முற்றிலும் மறந்து விபச்சாரம், சூதாட்டம், மது அருந்துதல், வேட்டையாடுதல் போன்ற பல தீய செயல்களில் முழுமையாக ஈடுபட்டான். இவ்வாறான தீய பழக்கங்களில் தன் சொத்துக்களை அனைத்தும் இழந்து கடைசியில் ஏழ்மையின் உச்சிக்கே தள்ளப்பட்டான். அந்நிலையில் வடநாட்டிற்கு சென்று வாழ்வாதாரம் தேட முடிவு செய்தான். அங்கு வாணிபம் செய்து பெரும் செல்வத்தை மீண்டும் ஈட்டினான். போதிய செல்வம் சேர்த்த பிறகு தன் ஊருக்கு திரும்பும் பயணத்தை தொடங்கினான். ஒரு இருள் சூழ்ந்த இரவில் வழியில் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்த போது கொள்ளையர்கள் அவனை தாக்கினர். அவன் ஈட்டிய செல்வத்தை பறித்ததோடு மட்டுமன்றி அவனது உயிரையும் பறித்தனர். தன் வாழ்நாளில் ஒரு நற்காரியம் கூட செய்யாத காரணத்தால் மரணத்திற்கு பின் அவன் ஆன்மா பிரேதமாக அலைந்து திரிந்தது. ஜனஸ்தானத்தில் ஜட்டனுக்கு ஒரு மகன் இருந்தான். தந்தையை எதிர்நோக்கி காத்திருந்த அந்த மகன் தந்தையைப் போல அல்லாமல் மிகுந்த பக்தியும் ஒழுக்கமும் சாஸ்திர ஞானமும் கொண்டவன். தந்தை நீண்ட நாட்களாக திரும்பி வராததால் அவனை தேடி செல்ல அவன் முடிவு செய்தான். பல நாட்கள் பல இடங்களில் அலைந்து சந்தித்த அனைவரிடமும் தன் தந்தையை பற்றி விசாரித்தான். ஒரு நாள் தந்தையுடன் பயணம் செய்திருந்த அவனது நண்பரும் உதவியாளருமான ஒருவரை சந்தித்தான். கொள்ளையர்கள் தாக்கிய போது அந்த மனிதர் மிகுந்த சிரமத்துடன் உயிர் தப்பினார். அவர் நடந்ததை அனைத்தையும் மகனிடம் கூறினார். செய்தியை கேட்ட மகன் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்ந்தான். ஆனால் அந்த துயரத்திலிருந்தே ஒரு ஆன்மீக உணர்வு அவனுள் பிறந்தது. தந்தையின் இறுதி சடங்குகளை செய்து அவனுக்கான மோட்சத்தை வேண்டி காசி நகரம் செல்ல அவன் தீர்மானித்தான். தேவையான அனைத்தையும் சேகரித்து பயணத்தை தொடங்கினான். நீண்ட பயணத்தின் போது பல இடங்களில் தங்கினான். இறுதியில் தந்தை கொல்லப்பட்ட அதே இடத்துக்கு அவன் அறியாமலேயே வந்து சேர்ந்தான். மாலை நேரத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து சந்தியாவந்தனங்களை செய்தான். அதே மரத்தின் மேலே அவனது தந்தையின் பிரேதம் மறைந்திருந்து கொண்டிருந்தது. பூஜைகளை முடித்தவுடன் மகன் பகவத்கீதையின் 3வது அத்தியாயத்தை சத்தமாக பாராயணம் செய்ய தொடங்கினான். அச்சமயம் பெரும் இடி ஒலி போன்ற ஓசை எழுந்தது. அவன் அச்சமடைந்து மேலே பார்த்தான். அப்போது தீப்பொறிகள் போல் சிவந்த கண்களும் பாவங்களால் கருமை கொண்ட உடலுமாக தந்தை பயங்கர ரூபத்தில் ஆகாசத்தில் தோன்றினான். அடுத்த கணமே தெய்வீக ஒளி வீசும் ஒரு வான ரதம் விண்ணிலிருந்து இறங்கியது. அதன் பிரகாசம் அந்த இடம் முழுவதையும் அமைதியாலும் தெய்வீக வாசனையாலும் நிரப்பியது. உடனே தந்தையின் பயங்கர ரூபம் மறைந்து அவன் தெய்வீகமான பிரகாசம் மிக்க வடிவம் எடுத்தான். அந்த வான ரதத்தில் ஏறி விஷ்ணு பரமபதம் நோக்கி பயணித்தான். இதை கண்ட மகனின் மனம் அமைதியடைந்தது. அவன் தந்தைக்கு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றான். பின்னர் கேட்டான், தந்தையே, சற்று முன் நீங்கள் பயங்கர பிரேத ரூபத்தில் தோன்றிய போது என் மனம் துயருற்றது. உங்களை அந்த நிலையிலிருந்து மீட்க காசி செல்ல எண்ணியிருந்தேன். ஆனால் இப்போது தெய்வீக ரூபத்தில் உங்களை பார்க்கிறேன். இந்த அதிசயத்தின் காரணம் என்ன? அதற்கு தந்தை கூறினான், மகனே, நீ அறியாமலேயே இவ்விடத்தில் பகவத்கீதையின் 3ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்ததால் என் பிறவி பாவங்கள் அனைத்தும் அழிந்தன. எனக்கு மோட்சம் கிடைத்துவிட்டது. இனி காசி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகன் பணிவுடன் மீண்டும் கேட்டான், தந்தையே, உங்களுக்காக நான் செய்ய வேண்டிய வேறு ஏதேனும் உள்ளதா? அதற்கு தந்தை கூறினான், உண்டு மகனே. என்னைப் போலவே என் சகோதரரும் எங்கள் குலத்தவரும் பாவங்களால் பிரேத நிலை அடைந்து நரகத்தில் துன்புறுகின்றார்கள். அவர்களையும் மீட்டெடுக்க வேண்டும். அது எவ்வாறு சாத்தியம் என்று மகன் கேட்டான். பகவத்கீதையின் 3ஆம் அத்தியாயத்தை அவர்கள் பெயரில் பாராயணம் செய்தால் போதும். அதனால் அவர்கள் அனைவரும் ஸ்ரீமன் நாராயணனின் கருணைக்கு உரியவர்களாகி அவனது பரமபதத்தை அடைவார்கள். மகன் உறுதியுடன் அதை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தான். அதன் பின் தந்தை விஷ்ணு பரமபதத்தை அடைந்தான். மகன் தன் ஊருக்கு திரும்பி விஷ்ணு ஆலயத்தில் எல்லா துன்புறும் ஆன்மாக்களையும் நரக தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்காக கீதையின் 3ஆம் அத்தியாயத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வதாக
புனித சபதம் செய்தான். அவன் பக்தியுடன் செய்த பாராயணத்தின் பலனாக ஸ்ரீமன் நாராயணன் தன் தூதர்களை யமனிடம் அனுப்பி நரகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் விடுதலை செய்ய ஆணையிட்டான். யமன் அந்த ஆணையை மரியாதையுடன் ஏற்று அனைவரையும் விடுவித்து அவர்களுடன் விஷ்ணு லோகத்திற்கு சென்றான். பார்க்கடலின் கீழ் அமைந்த விஷ்ணு லோகத்தில் ஆதிசேஷன் மீது ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருந்தான். அருகில் மகாலட்சுமி தேவி அவரது திருவடிகளை மெல்ல வருடிக் கொண்டிருந்தாள். முனிவர்கள் அவரை துதித்துக் கொண்டிருந்தனர். யமன் பணிவுடன் வணங்கி கூறினான், எம்பெருமானே, உங்கள் கட்டளையின்படி இவ்வான்மாக்களை விடுவித்தேன். ஆனால் இத்தகைய பாவிகள் எவ்வாறு மோட்சமடைந்தனர் என்பது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. அதற்கு விஷ்ணு சிரித்தபடி கூறினார், அவர்களின் குலத்தில் பிறந்த ஒரு பிராமணன் கீதையின் 3ஆம் அத்தியாயத்தை அவர்கள் பெயரில் பாராயணம் செய்தான். அதுவே அவர்களின் மோட்ச மார்க்கமாகியது. யமன் திருப்தி அடைந்து வணங்கி திரும்பினார். காலப்போக்கில் ஜடனின் மகனும் தன் வாழ்க்கை முடிவில் விஷ்ணு பரமபதத்தை அடைந்தான். இவ்வாறு பகவத்கீதையின் 3ஆம் அத்தியாயத்தின் மகிமை நரகத்தில் துன்புறும் ஆன்மாக்களையும் விடுவித்து பாராயணம் செய்பவருக்கும் இறுதியில் மோட்சத்தை அளிக்கும் என்பது வெளிப்பட்டது. எனவே பகவத்கீதையின் பாராயணம் தனிப்பட்ட சாதனை மட்டுமல்ல, அது தலைமுறைகளை தாண்டி ஆன்மாக்களை விடுவிக்கும் மகாயாகம் என்பதை இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாராயண நாராயண.